அனைவருக்கும் வணக்கம். அமாவாசை தினத்தன்று நம்ம வாசலில் சாணி தெளிப்போம் இல்லைங்களா? தெளித்ததுக்கப்புறம் அங்கே கோலம் இடக்கூடாது. அமாவாசை தினத்தன்று சாணி தெளித்ததுக்கப்புறம் கோலம் இடக்கூடாது. அதோட நம்மளுடைய வாசற்படி இருக்கு இல்லைங்களா, அதை வீடெல்லாம் சுத்தம் பண்ணி அந்த நிற வாசப்படியில் மஞ்சள் குங்குமம் தடவி பொட்டு வைப்பாங்களே, மஞ்சள் தடவி பொட்டு வைப்பாங்க இல்லைங்களா, அவ்வாறு செய்து பெரியோர்களை நினைத்து வழிபாடு செய்து வரும் பொழுது நமக்கு முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். மீறி நம்ம அமாவாசை தினத்தன்று கோலமிடும் பொழுது பெரியோர்கள் அதை பார்த்து மனம் வருந்துவார்கள் என்று சொல்லுவார்கள். என்னுடைய தாய் தந்தையர் கூறிய கருத்துக்களை நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த பதிவுகளை சமர்ப்பிக்கிறேன். மற்ற நாள்களில், மற்ற பூஜை புனஸ்கார நாள்களில் நீங்கள் சாணம் தெளிக்கும் பொழுது அரிசி மாவு, அரிசி இல்லைங்களா, அரிசி இப்போ ரேஷன் ஷாப் அரிசியெல்லாம் கூட இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை மிக்சியில் எடுத்து அன்னன்னைக்கு தேவையான அளவு ஒரு கப் ஆஃப் அரிசி எடுத்து அதை மிக்சியில் போட்டு ஆட்டும் பொழுது உடையாக வரும். அந்த அரிசி மாவை கொண்டு நீங்கள் கோலம் இடும் பொழுது அதை எறும்பு சாப்பிட வரும். அந்த மாதிரி எறும்பு சாப்பிடும் பொழுது நாம் செய்த பாவ கர்ம வினைகளிலிருந்து நமக்கு விடுவி பெற்று நல்வாழ்வு பெறும் என்று என்னுடைய தாய் தந்தையர் எனக்கு கூறிய கருத்துக்களை நான் இந்த பதிவில் தெளிவிடுகிறேன். நான் இன்ன வரைக்கும் அரிசி மாவில் தான் கோலம் போடுவேன். ஸோ அதை எறும்பு எடுத்து சாப்பிட்றதையும் பார்த்துட்ருக்கேன். நாம் செய்த கர்ம வினைகள் கொஞ்சமாவது குறையும். பாவம் புண்ணியம் இருக்கு இல்லைங்களா, பாவங்கள் எல்லாம் செய்ததற்கு பரிகாரமாக எறும்புக்கு உணவளித்தல். எங்கள் குடும்ப கோவில் இருக்குது. நாங்கள் பொங்கல் வைக்கும் பொழுது அந்த இனிப்பு பொங்கல், அரிசி மாவு கோலம் இதெல்லாம் எறும்பு சாப்பிடும் பொழுது நம்மளுடைய கர்ம வினைகள் குறையும் அப்படின்றது ஐதீகத்தோடு நாங்கள் வழக்கமாக இதை செய்து கொண்டு வரோம். நீங்களும் உங்கள் வீட்டில் சாணம் தெளிக்கும் பொழுது அரிசி மாவில் கோலமிட்டு உங்களுடைய கர்ம வினைகளை தீர்த்து கொண்டு நல்வாழ்வு பெற வேண்டும் என்று கூறி பதிவை முடித்துக்கொள்கிறேன்.